சென்னை மெரினாவில் புனரமைக்கப்பட்ட கருணாநிதி நினைவிடத்தை வரும் 26ஆம் தேதி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை மெரினாவில் புனரமைக்கப்பட்ட கருணாநிதி நினைவிடத்தை வரும் 26ஆம் தேதி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி நினைவிட கட்டுமான பணிகள் நிறைவடைந்த நிலையில் பிப்ரவரி 26ஆம் தேதி திறக்கப்படுகிறது. சென்னை மெரினா கடற்கரையில் புனரமைக்கப்பட்டிருந்த கருணாநிதி நினைவிடத்தை வரும் 26ஆம் தேதி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் அபினேஷ் இணைந்திருக்கிறார். அபினேஷ், விவரங்கள். மறைந்த முதலமைச்சர் கருணாநிதி அவர்களுடைய நினைவிடம் என்பது சென்னை மெரினா கடற்கரையில் அண்ணா நினைவிட வளாகத்தில் கட்டப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த நினைவிடம் அவருடைய 100ஆண்டு ஆண்டு. எனவே இதை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வரும் 26ஆம் தேதி திறந்து வைக்கிறார். குறிப்பாக இதுக்கான பணிகள் முழுவதுமாக நிறைவு பெற்றக்கூடிய நிலையில அவருடைய நினைவிடத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். குறிப்பாக கலைஞர் நினைவிடம் என்பது கட்டுமான பணிகள் தொடர்ந்து முழு வீச்சில் நடைபெற்று வந்தது. இது தொடர்பாக கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு கூட இது தொடர்பாக பேசிய பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு அந்த பணிகள் எல்லாம் நிறைவு பெற்று இன்னும் விரைவில் திறக்கப்படும் என தெரிவித்திருந்தார். குறிப்பாக இதற்கென முழு வேகத்தில் அந்த பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் வரும் 26ஆம் தேதி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவருடைய நினைவிடத்தை திறந்து வைக்கிறார். 38 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நினைவிடம் கட்டுமான பணிகள் என்பது நடைபெற்று வந்தது. குறிப்பாக இது ஏற்கனவே கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் திறக்கப்படும் என தெரிவிக்கப்பட்ட நிலையில அந்த பணிகள் முழுமையடையாத காரணத்தினால் அது மீண்டும் தேதி தள்ளி போனது. இதை தொடர்ந்து தற்போது இந்த தேதி என்பது தற்போது இறுதி செய்யப்பட்டு வரும் 26ஆம் தேதி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மறைந்த முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்களினுடைய நினைவிடத்தை திறந்து வைக்க இருக்கிறார். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்.